இன்றைக்கி சூப்பர் டேஸ்டியான எல்லாருக்கும் பிடிச்ச சமோசா வீட்டிலையே எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அப்படியே கடையில் வர டேஸ்ட்டோட எண்ணெய் அதிகமாக உரியாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு மைதா மாவு எடுத்துக்கோங்க. எண்ணெய் உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சி வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிணைஞ்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது உள்ள ஸ்டஃபிங்காக ரெடி பண்ணிப்போம். ஸ்டஃபிங்காக வெங்காயமும் உருளைக்கிழங்கும் நல்லா சீவி வச்சுருக்கேன். அது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதோட லைட்டாக தான் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா 3 தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப காரம் போடல பாப்பாக்காக. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி மசாலா பிடிக்குமோ அது மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். சமோசா சீட் செய்கிறதுக்காக மைதா மாவு பண்ணி வச்சுருக்கோம்ல, அது நல்லா தின்னாக மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தோசைக்கல்லில் லைட்டாக பொரி விடாமல் லைட்டாக போட்டு எடுத்துக்கோங்க. திருப்பி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. கோன் ஷேப்புக்கு மடிச்சுட்டு மைதா மாவை நான் ஃபஸ்ட்டு பேஸ்ட்டாக்கி வச்சுருக்கேன். அதை எடுத்து ஒட்டி எண்ணெயில் போட்டு திருப்பி எடுத்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் சமோசா ரெடியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க.